ஓப்பன் பண்ணா ஒரு அடர்ந்த காடு. அந்த காட்டுக்குள்ள மூங்கிலால செஞ்ச ஒரு வீடு ஒண்ணு இருக்கு. அந்த வீட்டுக்குள்ள ஒரு 4 பேர் வசிச்சுட்டு வராங்க. நைட் டைம் திடீர்னு ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. அவங்க என்ன பண்றாங்க, அந்த வீட்டை விட்டு வெளியே ஓடிடுறாங்க. பார்த்தா சில யானை கூட்டம் வந்து அவங்க வீட்டை அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு இருக்கு. இதை பார்த்து அந்த வீட்டோட ஓனரு ஆனந்த கண்ணீர் விட்டுறாரு. என்னடா இந்த ஆளு, ஒரு யானை அவங்க வீட்டை அடிச்சு நொறுக்குது, இந்த ஆளுன்னு ஆனந்த கண்ணீர் விடுறாருன்னு சொல்லிட்டான்னு கேக்குறீங்களா? அவர் வேற யாரும் இல்லைங்க, அவருடைய பேர் தான் ஜாதவ் பயங். அந்த காட்டை உருவாக்குனவரே அவர் தான். இந்தியாவின் வனமகன் சொல்லி அழைக்கப்படுறவர் தான் ஜாதவ் பயங். அவரை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க போலாம். அசாம் மாநிலத்துல ஜோர்விராட்ன்ற ஒரு மாவட்டத்துல பிறக்கிறாரு ஜாதவ் பயங். பிரம்மபுத்திரா ரிவர்ல வருஷம் வெள்ளப்பெருக்கு ஏற்படும். அதே மாதிரிதான் 1979 ஒரு வெள்ளப்பெருக்கு வருது. அந்த வெள்ளப்பெருக்குல என்ன ஆகுது, நிறைய பாம்புகள்லாம் அடிச்சுட்டு வரப்படுது. அங்க ஒரு பெரிய மணற்தீவு இருக்கு. அந்த மணற்தீவுல விட்டுட்டு அந்த வெள்ளம் போயிடுது. அங்க இருக்க பாம்புகள் என்ன ஆகுது, நிறைய பாம்புகள் செத்துருது, நிறைய பாம்புகள்லாம் உயிருக்கு போராடிட்டு இருக்கு. இதெல்லாம் பார்த்து ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாடுறாரு ஜாதவ் பயங். அவரை பாதிச்ச முதல் விஷயம் இதுதான். அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, ஊருக்கு போறாரு. அவங்க ஊருக்கு போயிட்டு அவங்க மக்கள்கிட்ட எல்லாம் சொல்றாரு, இந்த மாதிரி நிறைய பாம்புகள்லாம் அங்க செத்துட்டு இருக்கு, நிறைய பாம்புகள்லாம் உயிருக்கு போராடிட்டு இருக்கு, நம்ம என்ன பண்றது அப்படின்னு சொல்லி அங்க ஊர் மக்கள்கிட்ட எல்லாம் கேட்டுட்டு இருக்காரு. அவங்களும், தம்பி அந்த இடத்துல மரங்கள்லாம் இல்லப்பா, அடிக்கிற வெயிலுக்கு எல்லா பாம்பும் செத்து போயிடுது அப்படின்னு சொல்லிடுறாரு. இதை பார்த்து இவரு யோசிக்கிறாரு, ஒரு தீவுல மரம் இல்லாதனாலே இவ்வளவு பாம்புகள் உயிரினங்கள்லாம் சாகுது, அப்போ உலகம் ஃபுல்லா மரங்கள் இல்லைன்னா மனுஷங்கதையும் அதானே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு, பயப்படுறாரு. அப்புறம் என்ன பண்றாரு, எங்க இந்த மாதிரி வாங்க அந்த இடத்துல நம்ம மரம் நடலாம், மரம் நட்டு அந்த இடத்துல நம்ம செடிகளை வளர்த்து காடை பெருசாகலாம் அப்படின்னு சொல்லி ஊர் மக்கள்கிட்ட சொல்றாரு. அதுக்கு அந்த ஊர் மக்கள், தம்பி அங்க எந்த மரமும் வளராதுப்பா, அது மணல் தீவு, எதுவும் வளராது அப்படின்னு சொல்லி அவரை டிமோட்டிவேட் பண்ணி அனுப்பிச்சிடுறாங்க. அப்புறமா என்ன பண்றாரு, அவருடைய ஊர்ல சமூக காடுகள் வளர்ப்பு திட்டம் அப்படின்ற ஒரு திட்டத்தை செயல்படுத்துது அந்த அரசாங்கம். தன்னை அதுல ஒரு உறுப்பினராக சேர்த்துக்கிறாரு ஜாதவ் பயங். அங்க சேர்ந்து அங்க இருக்க ஆராய்ச்சியாளர்கிட்ட எல்லாம் இந்த மாதிரி ஒரு தீவு இருக்கு, அங்க மரங்கள் வளரல, என்ன பண்ணலான்னு சொல்லி கேட்கிறாரு. அதுக்கு அவங்க நிறைய அறிவுரைகள்லாம் சொல்றாங்க. அது என்னன்னா, தம்பி அந்த காட்டுல மூங்கில் மரம் மட்டும்தான் வளரும், வேற எதுவும் வளராது அப்படின்றாங்க. இதை கேட்டோன்னே ஜாதவ் பயங்க்கு பயங்கர சந்தோஷம். சரி மூங்கிலாம் நடுவோம்னு சொல்லி நட ஆரம்பிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் என்ன ஆனது, அசாம் வேளாண் பல்கலைக்கழகத்தோட பேராசிரியரான ஜாதுநாத்தோட தொடர்பு இவருக்கு கிடைக்குது. அவர்கிட்ட இந்த காட்டுல எப்படி மரங்கள்லாம் வளர வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்கு அந்த ஜாதுநாத் என்றவர் என்ன சொல்லியிருக்காரு, தம்பி மண்ணோட தன்மையை மாற்றணும்னா வெறும் மண்புழுக்கள் மட்டும் இருந்தா பத்தாது, நிறைய சிகப்பு கட்டெரும்புகள்லாம் வாங்கி அதில் விடணும், அப்போதான் ஒரு மண்ணோட தன்மையே மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எப்படி எறும்பு ஊற இந்த பாறையும் தேயும்னு சொல்லுவாங்களோ, இந்த எறும்புகள்லாம் அந்த மண்ணில் ஊற ஊற அந்த மண்ணோட தன்மையை மொத்தமாக மாற ஆரம்பிச்சிருக்கு. வெறும் மூங்கில் மட்டுமே வளர்ந்துட்டு இருந்த அந்த காட்டில் நிறைய சின்ன சின்ன புற்கள் செடிகள்லாம் வளர ஆரம்பிக்குது. இதெல்லாம் பார்த்த ஜாதுநாத்தோ ரொம்ப சந்தோஷமாயிடுறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணிடுறாரு, இவர் நிறைய மாங்கொட்டைகள் விதைகள் இது எல்லாத்தையும் அந்த இடத்துல போய் போட ஆரம்பிக்கிறாரு. நிறைய வளர ஆரம்பிச்சிருக்கு. தண்ணி ஊத்துறதுக்கெல்லாம் அவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, ஆற்று ஓரத்துல இருந்த செடிகளுக்கும் மரங்களுக்கும் தண்ணி ஊத்துறதுல அவருக்கு சிரமம் இருந்ததில்லை. ஆனா கொஞ்சம் நடுவுல இருந்த மரங்களுக்கெல்லாம் அவர் தண்ணி ஊத்துறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டிருக்காரு. அதுக்கு ஒரு ஐடியா பண்ணியிருக்காரு. அது என்னன்னா, அந்த செடியை சுத்தி நிறைய மூங்கிலாம் நட்டு வச்சிருக்காரு. மூங்கில சுத்தி அது மேல ஒரு பானையை வச்சுட்டு சின்னதா ஒரு ஓட்டையை போட்டுறாரு. ஓட்டையை போட்டோன்னு சுட்டு சுட்டா தண்ணி வரும். இந்த மாதிரிலாம் பண்றதுனால அவரால் ஒரு வாரத்துக்கு தண்ணி ஊற்ற வேண்டிய அவசியம் இல்லாம இருந்தது. ஜாதவ் பயங்கோட பிரதான தொழிலே கால்நடை வளர்ப்பு தான். அதனால அவருக்கு இன்னும் கொஞ்சம் பெருசாவே போயிடுது. ஏன்னா அதோடைய சாணத்தெல்லாம் எடுத்துட்டு வந்து இவர் உரமாவே இந்த காடுகளுக்கு போட்டுடுறாரு. இந்த காட்டை பத்தி எல்லாருக்கும் எப்படி தெரிய வந்துச்சுன்னா, ஒரு நாள் வனக்காவலர்கள் நிறைய பேர் யானை கூட்டத்தை துரத்திட்டு போயிட்டு இருந்திருக்காங்க. அந்த போற வழியில இந்த காட்டை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்காங்க. ஏன்னா அவங்க காடுகள் கணக்கெடுப்புல இல்லாத ஒரு காடு இங்க இருக்கிறத பார்த்து ஆச்சரியப்பட்டுறாங்க. அதுக்கப்புறம் தான் டைம்ஸ் ஆஃப் இந்தியால இந்த காடை பத்தின நியூஸ் எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிக்குது. நமக்கும் எல்லாருக்கும் இந்த விஷயங்கள் தெரிய ஆரம்பிச்சு. கிட்டத்தட்ட 30 வருஷம் கஷ்டப்பட்டு ஒரு பெரிய காட்டையே உருவாக்கியிருக்காரு ஜாதவ் பயங். இவரை பெருமைப்படுத்துற விதமா இவருக்கு நிறைய விருதுகள்லாம் வழங்கப்பட்டிருக்கு. அது என்னென்ன விருதுகள்னு பார்த்தீங்கன்னா, 2012ஆம் ஆண்டு ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் இவருக்கு இந்தியாவின் வனமகன் அப்படின்ற ஒரு பட்டம் கொடுத்துருக்கு. நம்ம இந்திய அரசோ இவருக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கியிருக்கு. கவுகாத்தி பல்கலைக்கழகம் இவருக்கு ஹானரபிள் டாக்டரேட் பட்டம் வழங்கியிருக்கு. ஜாதவ் பயங் மாதிரி இன்ஸ்பைரிங்கான பர்சன் உங்களுக்கு யாருன்னா தெரியுமா? கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி நிறைய இன்ஸ்பைரிங் பர்சன்ஸை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ஃப்ரம் த ஸ்ட்ரீட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.